திருநெல்வேலியில் தனியார் நிதி நிறுவனத்தில் போலி முதலீடு பத்திரம் மூலம் வாடிக்கையாளரை ஏமாற்றிய நிதி நிறுவன முன்னாள் மேலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலாளரின் கணவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சாந்தி பிரியா டெய்லர் தொழில் செய்து வருகிறார். இவர் 2023ஆம் ஆண்டு நயினார் வணிக வளாக முதல் தளத்தில் உள்ள முத்தூட் மினி என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் முத்தம்மாள் என்ற மேலாளர் ஆலோசனையின் பேரில் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் என 4 லட்சம் ரூபாய் செலுத்தி முதலீடு பத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் முத்தம்மாள் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கல் காரணமாக நிதி நிறுவனத்தின் தற்போதைய மேலாளரிடம் சான்று கேட்ட சாந்தி பிரியாவிடம் தற்போதைய மேலாளர் முதலீட்டு பத்திரம் போலியானது என தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாந்தி பிரியா முத்தம்மாளை நேரில் சென்று கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து திருநெல்வேலி மாநகர் சந்திப்பு காவல் நிலையத்தில் சாந்தி பிரியா அளித்த புகாரின் அடிப்படையில் முத்தம்மாள் கைது செய்யப்பட்டு முத்தம்மாள் கணவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொதுமக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது என கன்னியாகுமரியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் குளித்துறை பகுதியில் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் 17வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாட்டில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பெண்கள் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்ட திருவள்ளுவர், மகாகவி சுப்பிரமணிய பாரதி, நாராயணகுரு, ராமலிங்க அடிகளார் மற்றும் பெரியார் போன்றவர்களை தற்போதைய சூழ்நிலையில் ஞாபகம் வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்க அரசு HP1 விசா கட்டணத்தை 22 மடங்காக உயர்த்தியது குறித்து மத்திய அரசு அமெரிக்காவின் கைக்கூலியாக இருப்பதால் மௌனம் காத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்திய பொருள்களுக்கு 50% வரி உயர்த்தப்பட்டதால் இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டவர், ஜிஎஸ்டி வரி குறைவால் பொதுமக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது என்றும் இதனால் கேரள மாநிலத்திற்கு 8000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பொய்யேரி சாலை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி மறுத்த காவல்துறையினர் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் அரசியல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக வரும் 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தாவேகா நிர்வாகிகளுடன் பிரச்சாரத்திற்கான அனுமதி மற்றும் நாமக்கல் நகரில் பிரச்சார இடம் தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் தாவேகா பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பொன்னகர், 4 தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தாவேகாவினர் பொய்யேரிக்கரை பகுதியில் உள்ள மதுரை வீரன் கோயில் அருகில்தான் தங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இடம் வேண்டும் என உறுதியாக தெரிவித்ததையடுத்து காவல்துறையினர் தலைமையில் பேசிவிட்டு கூறுவதாக தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு தற்போது தேசிய விருது பெற்ற ஒளிப்பதிவாளர் சரவண மருதுவின் கொலை குறித்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என சரவண மருதுவின் சகோதரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த சரவண மருது என்பவர் சினிமாவில் துணை ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக சரவண மருது கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது சரவண மருதுவிற்கு 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த குறும்பட ஒளிப்பதிவாளர் என்ற மத்திய அரசின் தேசிய விருது அறிவிக்கப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் சரவண மருதுவின் தாயார் முத்துலட்சியிடம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரவணன் மருதுவின் தாயார் முத்துலட்சுமி மற்றும் சகோதரி மருதவள்ளி, சரவண மருதுவின் கொலையின் பின்னணியை முழுமையாக வெளிக்கொண்டு வர தமிழக அரசு மற்றும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்யுமாறு கோரிக்கை வைத்துள்ளார். இந்த கொலைக்கான உண்மைத்தன்மை நீதிமன்றம் இந்த வழக்கை நீதிமன்றம் தானாக முன்வந்து சிபிஐக்கு மாற்றி அந்த வழக்கை உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரணுன்றத நாங்கள் அரசுக்கும் நீதித்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
ஜிஎஸ்டி குறைவால் மக்களுக்கும் பயனில்லை, முந்திரி விவசாயிகளுக்கும் பயனில்லை என ஜெயங்கொண்டம் சட்ட உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஜிஎஸ்டி குறைவால் முந்திரி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், முந்திரி தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசு சென்ற வருடம் திட்டங்கள் கொண்டு வந்தும் அதனை செயல்படுத்தவில்லை என்று காட்டம் தெரிவித்தார். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என விஜய் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய அவர், அதிக அளவிலான புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்றும், ஜெயங்கொண்டத்திலிருந்து நேரடியாக நெய்வேலிக்கு செல்லும் பேருந்தும் முட்டம் மற்றும் வாழைக்குறிச்சி போன்ற ஊர்களுக்கு விரைவில் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். முந்திரிக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்களை, தொழிற்சாலைகளை அமைத்தால்தான் அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை ஒன்றிய அரசாங்கம் அப்படி எந்த முன்னெடுப்பும் கடலூர் மாவட்டத்திலேயோ அரியலூர் மாவட்டத்திலேயோ ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை. அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே பள்ளி மாணவன் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் மணிகண்டன், தீபா தம்பதியரின் மகன் மிதுன். 7 வயதான இவர் திமிரி காவனூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மிதுன் மதிய உணவிற்கு பின்பு முகம் மற்றும் உடல் வீங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உயிரிழந்தார். இந்நிலையில் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆற்காடு ஆரணி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையில் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசத்தில் ஈடுபட்டனர். 2026 தேர்தலுக்கு பின்னர் சீமான், விஜய்க்கு எதிர்காலம் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்பில் ஊட்டியில் இந்திய பெரும்பான்மைவாத அரசியலும் சிறுபான்மையினரின் உரிமையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய், சீமான், பாஜக ஆகிய 3 பேருக்கும் ஒரே இலக்கு திமுக தான் என்றும், திமுகவை வீழ்த்திவிட்டால் எளிதில் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறலாம் என நினைப்பதாகவும், அவர்களால் களம் இறக்கப்பட்டவர்கள்தான் தவேக விஜய், நாதக சீமான் என்றும், இவர்கள் 2 பேரும் RSSின் ஒட்டு புழுக்கள் தான் என்று விமர்சித்து பேசினார். விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார். சீமான் திமுக எதிர்ப்பை, வெறுப்பை முன்வைக்கிறார். பாஜக திமுக வெறுப்பை, திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது. ஆக 3 பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுகவை வீழ்த்திவிட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் அரசு பேருந்து டயர் வெடித்து எதிரே வந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயமடைந்தனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து பாப்பாக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நடுக்கல்லூர் அருகே வந்த பொழுது திடீரென டயர் வெடித்து சாலையின் எதிரே நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டர் நிலை தடுமாறி இருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர், டிராக்டர் ஓட்டுநர் உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அப்பொழுது அப்பகுதியில் இருந்த மக்கள் அவர்களை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சுத்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.